மானிட்டர் ஓடி வந்து இது மாதிரி ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதை காணோம், நான் எங்கேயுமே போல, வச்சுட்டு போனேன், திரும்ப வந்து பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா டீச்சர்ட்ட. எல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லு, யாராச்சும் கிளாஸ்க்கு இது வந்தாங்களா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் தானே போனது பார்த்தா, நான் வரும்போது அவதான் ஓடினா அப்படிங்கிறா. இப்போ கட் பண்ணா ஹீரோயினையும் கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க. பிரின்சிபலும் நம்ம ஹீரோயின் கிளாஸ் ஆர்வலாம் வந்தாச்சு. இங்கே பாரு சுசாய், நீ ஒருத்தி மட்டும் தான் பிரேக்ல இவங்களோட கிளாஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன், அதை சிசிடிவிலையும் பார்த்துட்டோம், அவளோட பணம் மிஸ் ஆயிருக்கு, ஸோ எடுத்துருந்தா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சாரும் வந்து சார் நிஜமா அவள் இப்படிலாம் பண்ண மாட்டா சார், எனக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி எதுக்காக பிரேக்கில் அங்கே போனேன், நீ எதுக்காக உன் கிளாஸை விட்டு அந்த கிளாஸ்க்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படிங்கிறா. உடனே அந்த பொண்ணு, இன்னைக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் எல்லாம் வச்சோம் அப்படிங்கவும், என்ன சொல்கிறேன், உன் பணத்தை எடுத்து நான் வச்சோன்னு நினைக்கிறியா, அது என்னோட பணம், நான் அதில் தான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் சார், தயவு செஞ்சு நம்புங்க, நான் அதை எடுக்கவே இல்லை, எடுத்திருந்தா ஆமாங்க போகிறேன், நானே எடுக்காத போது எதுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கா. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே பேசவும் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ உன் கிளாஸை விட்டு அந்த கிளாஸ்க்கு போற, உன்னோட கிளாஸ் 9 தானே, எதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுவும் பேச முடியாத நிலைமையில ஹீரோயின் நிக்கிறா. இப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவ என்ன பக்கத்துக்காக தான் வந்தா அப்படிங்கவும், ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்து எல்லாமே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்து போகுது. ஹீரோவும் வந்து அவ எனக்கு நோட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்தா, ஆக்சுவலா அவ எனக்கு டியூட்டர் பண்ணிட்டு இருக்கா, நான் தான் அதை வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, அதனால தான் அவ உங்ககிட்டயும் உண்மையை சொல்ல அப்படிங்கவும், ஆமாமா சார், நான் தான் இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே விட்டேன், நானே அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மேம். இப்போ ஹீரோவும் பாருங்க இந்த நோட்ஸ் தான் எனக்காக கொண்டு வந்து கொடுத்தா அப்படிங்கவும், அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா, சரி எல்லா பசங்கள்ட்டையும் செக் பண்ணிட்டு காசை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு பிரின்சிபலும். இந்த பக்கத்தில் ஹீரோயினும் அந்த நோட்ஸ் வாங்கிட்டு வேகமாக ஓடி வர, ஹீரோவும் பின்னாடியே வரான். இதுக்காக நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லலை, நீ என்னை டியூட்டர் பண்ணுறதுக்காக தானே அதை கொண்டு வந்து வச்சேன், அதை ஃபர்ஸ்ட்டே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட இங்கிலீஷ் மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ ரொம்பவே அதில் கவனமாக இருந்தேன், சரி எதுக்காக இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணணும்னு தான் சொல்லலை அப்படிங்கிறா. நான் அதுக்காக சொல்லலை, டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கவும், இவ்வளோ அதுக்கு எனக்கு நிஜமாவே தெரியாது, இன்னைக்கு உங்கள் கிளாஸில் ஃபோன் கலெக்ட் பண்ணுவீங்க, அதுவும் அவன் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் அந்த நோட்டை மட்டும் தான் வச்சுட்டு போக வந்தேன் அப்படிங்கிறா. சுசாய், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் மனசில் அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ண கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜியாவுக்கு கடுப்பாயிடுச்சு. அவள் எப்படி இப்படி சொல்லலாம், நீ தான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லையில, கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அழுதுட்டே பேசுவோம், அந்த பொண்ணு சொல்றது எல்லாரும் நம்பிட்டுல நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. அதனால நீயும் அழுதுருக்க வேண்டியதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளோ சும்மா நச்சு அழுது காமிச்சிட்டு இருக்கா, ரொம்ப கேவலமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழுது காமிப்பீங்க, இவ பாட்டுக்கு படுத்துட்டு குமுறி குமுறி அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவன் எங்க ஆக்டிங் தான் போட்டிருக்கா. இதை கரெக்டா ஹீரோ பார்த்துட்டு ஒருவேளை நடந்தது நினைச்சுதான் உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். இப்போ கிளாஸும் நடந்துட்டு இருக்க, எல்லாரும் நம்ம ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவதான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு பேசுவோம். நம்ம டீச்சர் பார்த்துட்டு, இங்க பாருங்க, காசு தொலைஞ்சு போயிடுச்சு, அது கண்டுபிடிக்கிற வேலை எங்களோடது, நாங்க அதை கண்டுபிடிச்சு தருவோம், உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போது, ஃபர்ஸ்ட் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுக்க, அப்பவும் ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம ஹீரோயின் தான் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பசங்க கிட்டே அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது கரெக்டா நம்ம கூவான் கிட்டயும் வருது. அவன் அதை படிச்சு பார்த்துட்டு கூரன்ட்ட கொடுக்க, அவனும் அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோட்ட தூக்கி போடுறான். இப்போ அவனும் அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்றான். இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாட்ட கேட்க, சாரிடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இவ இப்படி டக்குன்னு போகவும் நம்ம ஹீரோன் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்படியே தனியா நடந்து வர, கீழே குவான், கூரன், ஜாங்கு, ஜியா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஒன்னா ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நம்ம உண்மையாவே திருட்டு நம்பிட்டு தான் நம்மள இப்படி அவாய்ட் பண்றவங்களோ என்னமோ நினைச்சிட்டா. அதனால இவளோட நேமை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த காசை கண்டுபிடிக்கணும். இப்போ நைட்டே ஆயிடுச்சு. இனிமே நம்ம ஹீரோன் அங்க இங்க எல்லாம் தேடிட்டு கடைசியில கிளீன் பண்ற ஆன்ட்டிட்டு வந்து அவங்க கிளாஸோட குப்பையில எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரா. ஸோ அந்த குப்பை தொட்டியில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்க, அப்போ ஒரு சத்தம் கேட்குது, நல்லா தேடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவளும் வந்து பார்க்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் ஒன்றும் உட்காந்து குப்பை தொட்டியில் தான் இவளோட பேர் கெட்டு போச்சு இல்லையா, அதை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக இவங்க உட்காந்து ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த காட்சியை நம்ம ஹீரோயின் பார்த்ததும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸ் மானிட்டர் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருக்க, உன்னை பார்த்தா காசை தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இல்லையே, காசுக்கு இது கிடைச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நீ ஏன் இப்படி சந்தோஷமா இருக்க, உன்னை பார்த்தா நிஜமாவே காசு தொலைச்ச மாதிரியே இல்லை அப்படின்னு நிறுத்தணும் சொல்ல, அதான் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறேன்ட்டாங்கல்ல, அதனால தான் நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து, நீ அந்த பணத்தை மிஸ் பண்ணி வேற ஏதாச்சும் இடத்துல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவ உடனே அழுதுகிட்டே, ஆமா பக்கத்து கிளாஸ் போல எல்லாம் நம்புங்க, உங்க கிளாஸ்ல இருக்க என்னையே நம்பாதீங்க, நான் என்ன வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்டும் எடுத்து போட, இப்போ ஒரு நோட்குள்ளதான் அந்த பணம் இருக்கு. என்ன அமைதியாயிட்ட, என்ன பணம் கிடைச்சிச்சு போலே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ எடுத்து வைக்கிறா, பணம் இங்கேதான் இருக்கு, இது அந்த சுசாய் தான் திரும்ப வந்து வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு இன்னொரு பொய்ய சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு,
தேவையில்லாமல் ரூமரை கிளப்பாத. இன்னுமா உனக்கு பண்ண தப்பு புரியல அப்படிங்க. சாரி ஜாங், நான் தான் தப்பு அங்கே வச்சுட்டேன் போல, மறந்துட்டேன் அப்படிங்கிறா. நீ சாரி என்கிட்ட கேட்கக்கூடாது, சுசாய் கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறான். இந்த பக்கத்தில் ஹீரோயினோட கிளாஸ்க்கோ தெரிஞ்சிருச்சு. ஃபண்ட் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் கிடச்சிருச்சு. அதுவும் அதோட பிளேஸ்லேயே தான் இருந்திருக்குங்கவும் ஹீரோயினும் எனக்கு அப்பாலஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ 2 கிளாஸும் நின்றுட்டு இருக்கு. சொல்லு, கேளு, அப்பாலஜி கேளு அப்படிங்கிறா. அவ்வளோ எப்படி ஃபார்மாலிட்டிக்கு சாரி அப்படிங்க. என்ன எனக்கு இதெல்லாம் பத்தாது, என் கண்ணை பார்த்து கூட சாரி கேட்க மாட்டேங்கிறீ அப்படிங்க. இப்போ அவள் கண்ணை பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறா. என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுங்க, இதுக்காக நீ இப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவசத்தம் போடுவோம். இப்போ நீ சாரி சொல்றது என்னமோ ஏதோ கிடைச்சிருச்சு சாரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதை நீ என்கிட்ட பிரைவேட்டாக கூட கேட்டு இதை கிளியர் பண்ணிருக்கலாம். நேராக டீச்சர் கிட்ட தானே இதை போய் சொன்னேன். அதனால தான் இப்போ நான் எல்லாரும் முன்னாடி சாரி கேட்க சொல்றேன். நீ உண்மையா உன்னோட தப்பை உணர்ந்து சாரி கேட்கணும், அப்பதான் நான் இதை ஒத்துப்பேன் அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோ பார்க்க ஹீரோவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த பொண்ணு பேச வரும்போது டக்குன்னு கிளம்பிட்டா. இந்த பக்கம் கோவான் உடனே நம்ம எல்லாரும் ஈவினிங் ஒண்ணா போய் சாப்பிடலாம்டா, இங்க கடைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இன்னைக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சுசாயும் வர சொல்லலாம், அவளும் வருவா அப்படின்னு சொன்னதும் ஓகே சொல்லிட்டான். இப்போ கட் பண்ணா அந்த பாட்டியோட கடையில தான் இருக்காங்க. இந்த 3 பேர் தான் பாட்டி எனக்காக கஷ்டப்பட்டு தேடினாங்க தெரியுமா அப்படிங்க. பாட்டியும் ஆமாமா, பசங்கெல்லாம் வெளியே அவங்க அன்பு எல்லாம் காமிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சுன்னா என்ன ஆனாலும் விட்டு தர மாட்டானுங்க. இந்தாங்க ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாங்குறதுக்கு போறாங்க ஏதோ திங்ஸை. இப்போ இவங்க சாப்பிடும்போது நம்ம ஹீரோயினும் யாரு அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல ஹீரோ தானே அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னா. உடனே இல்ல இவங்க 2 பேர் தான் கேட்டாங்கன்னு போய் சொல்லிட்டான். அந்த சுச்சுவேஷன் இவங்களுக்கும் ஞாபகம் இல்ல, நம்மளோட அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. ஆமா நீ ஏன் சுசாய் அந்த இடத்துல அழுகவே இல்லை, நீ அழுந்திருந்தா உன்னைய நம்பியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவ அது நல்லாவே ஆக்ட் பண்ணுவா தெரியுமா, கிளாஸ்ல கூட ஷோல்டர் ஆட்டி ஆட்டி அழுதுட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு ஆக்ட் பண்ண வர டக்குனு சுசாய் வாயை பத்திட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கா. உடனே கூரன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ரியலாவே அவன் அழுகிற மாதிரியா நடிச்சா அப்படிங்கவும் ஹீரோ அதுக்கு உண்மையாவே ரியலா தான் இருந்ததுங்கிறான். ஏன்னா இவன் அதை பார்த்து உண்மையாவே நம்பினவன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஓடி வரா. ஆமா நீ ஏன் உண்மையாவே அழுகல, அழுதுனால தானே எல்லாரும் அவ பக்கம் பேசினாங்க, நீயும் அழுதுருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறான். நான் எதுக்காக அழுகணும், எந்த தப்பு பண்ணதப்போ நான் எதுக்காக அழுகணும், அதான் நான் அழுகல அப்படிங்கிறா. சரி சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கமாக போவேன். இப்போ கூப்பிட்டு குவான் சொல்லிட்டான், நீ தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்க சொன்னேன், இதுக்காக நான் உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லணும்னு விரும்பினேன், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு டாட்டா பாபான்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்ததும் தலைக்கு பொம்மை இதை எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. கூரன் ஹீரோக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். ஆளு கொண்டு மாட்டிட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு உன் கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூரனை பார்த்து சொல்றா. அவன் தலையில மாட்டிருக்கான் இல்லையா அதுக்கு. இப்போ கட் பண்ணா ஹீரோவுக்கு மேட்சிங்கா போட்டு வந்துட்டா. ஜியா பார்த்துட்டு எதுக்கு கடை நீ என்ன மாதிரி மேட்சிங்கா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்து எல்லாரும் ஒன்னா வந்து மேரிகோ ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னா போகுது. ஹீரோயின்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து குவான் கூரன் ஜியானு 3 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூரன்லாம் பீதியில் இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க. அடுத்து இவங்க 3 பேரும் ரோலர் கோஸ்டருக்கு கூரனை தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாவம் பையன் கத்தி கதறிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் செம்ம கியூட்டா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கத்தில் கூரன்லாம் சடிஞ்சு போயிட்டான். போணுமாடா அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து 4 பேரும் ஒன்றா ஒரு ரைடு போகிறாங்க. ஸோ இப்படி செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா கூரனும் குவானும் என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டானுவேன். அதனால ஹீரோயின்ட்ட என்னால் வர முடியாது, நீங்களே எதுக்கு போகிறது இருந்தாலும் போய்க்கொண்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் ஜெயின் வீலில் உட்காந்துட்டு இருக்காங்க. செம்ம ஹைட்டில் இருக்கவும் விஷ் பண்ணிக்கோ நீ விஷ் பண்ணுறதெல்லாம் நடக்குங்கிறா. அதெல்லாம் எனக்கு வேணாங்கிற மாதிரி சொன்னதும் சரி நான் விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜீனியஸ் ஆகணும், லாட்ரி விழுவும், நல்லா வேண்ட மாட்டேன் கடவுளே, எல்லாரும் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். 2வது ஜாங் அழகா சிரிக்கணும், அவன் சிரிக்கும் போது டிம்பிள் வரும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எது கேட்டு லைட்டாக ஹீரோ சிரிக்க இதை இவ பார்த்துட்டு நீ சிரிச்சுதானே ஜாங் அப்படிங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கேமரா உங்க கைமா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜாங் பேர் தான் சொல்கிறா. ஜியா என்ன ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணிட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்தா ஜியா என் ஃப்ரெண்டு, அடுத்து ஜாங்கு, கூரானு குவானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மட்டும் நீ லாஸ்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இப்படி செம்ம ஃபன்னாக முடிய கட் பண்ணால் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹீரோவோட மார்க்கை செக் பண்ணிட்டு இருக்கா. இங்கிலீஷில் 101 வாங்கிட்டான். அப்படியே சந்தோஷமாக ஓடி வந்து நீ இங்கிலீஷில் 101 வாங்கிட்டேன், உனக்கு ஹாப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஆல்ரெடி என் பேப்பர் செக் பண்ணிட்டேங்கவும் அப்போ உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா அப்படிங்கிறா. நானும் சர்ப்ரைஸாக தான் இருக்கேன், உன்னோட மேக்ஸ் மார்க் பாரு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலை போஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட மேக்ஸ் எக்ஸாம் வரலாற்றையே இதான் ஃபர்ஸ்ட் மார்க் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. நைட்டு ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பஸ்க்கு. ஹீரோயினும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, பஸ் வந்தா நீ போய்க்கோ அப்புறமா நான் வந்துக்கிறேன் அப்படிங்க. இவன் வேணும்னே பஸ்ஸை விட்டுட்டு இன்னும் பஸ் வரல அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான்.
கரெக்டாக ஹீரோன்னு ஓடி வந்துட்டு அப்பாடா எப்படியோ பஸ் போவே இல்லை பத்தியா நான் கரெக்ட் டைம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடியை கொடுக்குறான். இதில் இன்னொரு ஃபியூச்சர் கூட இருக்கு, அது என்னன்னு வீட்டில் போய் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. ஏன் இந்த பொம்மை பேசுமா என்ன அப்படிங்கவும் டக்குன்னு திரும்பிட்டு தெரில நீ வீட்டில் போய் செக் பண்ண, ஏன் இன்னும் பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நேராக வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ அதை பிடிச்ச அனுத்தேன். ஹீரோயின் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், தொடர்ந்து உன்னோட டியூட்டராக என்னை வச்சுப்பேன் நான் நம்புகிறேன், அப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, எல்லாத்துக்கும் இந்த க்யூட்டான அழகான சுசைட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருப்பா, இப்படி தான் நம்மளோட கோஆப்ரேஷனும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. இதை இவன் திரும்ப திரும்ப கேட்டு உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான்.